கொடுத்தது நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காயங்கள் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் மூலமாக இருக்கலாம், இல்லாட்டா நமக்கு வர ஒரு நோயின் நிமித்தமாக இருக்கலாம் காயங்கள். அந்த காயங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி ஆற்றணும் அப்படிங்கும்போது நம்ம சில மருத்துவ இது பண்ணி அந்த காயங்களை ஆற்றலாம். ஆனால் இருதயத்தில் காயங்கள் வருது ஆற்றுறதுக்கு ஆண்டவரால் தான் முடியும். அடுத்தது பார்த்திங்கனாக்கி நம்ம நோய்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நோயை அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம், இல்லாட்டி அவங்களால சுகப்படுத்த முடியாது, இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டராலே கைவிடப்பட்ட நோய்கள்லாம் நிறைய ஆண்டவரால் தொடப்படும் பொழுது அவருடைய காயப்பட்ட கரங்கள் நம்மளை சுகமாக்குது. அந்த நம்ம மீறுதல் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டார்னு சொல்லி ஏசாயா 53 5வது வசனத்தில் முதலாவதே பார்த்திங்கன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அப்படின்னு. நம்ம மீறுதல்னால நிறைய காயங்கள் வருது. நிறைய காயங்கள் நமக்கு வர்றதே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவப்பட்டதை தான் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால் அந்த மீறுதல் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டு நமக்கு என்ன செஞ்சார், அந்த காயங்களெல்லாம் ஆற்றுகிறவராக இருக்கார், நம்மளோட காயங்களெல்லாம் சுகப்படுத்துகிறவராக இருக்கார். அதனால் சுகப்படுத்துறது ஆண்டவரால் தான் முடியும், எல்லாற்றையும் சுகப்படுத்த அவரால் முடியும். அதை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலும் தகப்பனே காயப்பட்ட நிலையிலே நாங்கள் இருப்போம் என்றால் அந்த காயங்களை ஆற்றுகிறவராய் நீங்கள் இந்த நாட்களில் இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம செபத்தோடு கூட இந்த நாட்களில் இந்த வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. காயப்பட்ட நிலையிலே இருக்கிற எங்களுக்கு காயத்தை ஆற்றுகிறவர் நீங்கள் ஒருவர் மாத்திரமென்று நாங்கள் விசுவாசித்து இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எந்த காயமாக இருந்தாலும், எங்களுடைய சரீரத்தை காயமாக இருக்கலாம், எங்களுடைய இருதயத்தில் காயம் இருக்கலாம், எங்களுடைய நோய்கள் நிமித்தம் காயமாக இருக்கலாம், எந்த காயமாக இருந்தாலும் அதை ஆற்றுவேன் என்று சொன்ன தேவன் நீங்கள் ஆற்றி உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை ஆண்டவரே நாங்கள் மீறுதல் நிமித்தமாய் நாங்கள் காயப்பட்டு இருப்போம் என்றால் அதையும் நீங்கள் ஆற்றி உமக்கு பிரியமான பிள்ளையாக எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்ல இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு சொல்லுங்கள். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, Alleluia, Alleluia, Alleluia. தாழ்மையில்
வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினி. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சிலுவை மரணத்தை நம்ம அதிகமாக தியானிக்கணும். இந்த சிலுவை மரணம் தான் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தரக்கூடியது. அதனால் இந்த காரியத்தை 53 நம்ம ஏசாயா 53 தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அது பாடுகளை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி முன்னாலே ஆண்டவருக்கு நடக்கப்போகிற இயேசுக்கு நடக்கக்கூடிய காரியத்தை சிலுவை மரணத்தை பற்றி முன்னாடியே சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம்.
அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நம்ம 5வது வசனம், அதாவது 53 ஏசாயா 53ல் 5வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்ம வந்து காயத்தை பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். அதனால் அது தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய காயத்தை பற்றி தான் நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் காயம் ஏன் பட்டார் அப்படிங்கிறது நம்ம தெரியணும். மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சிலுவை மரணத்தை பற்றி எழுதும்போது ஏசாயத்துக்கு சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம வந்து அந்த விளக்கங்கள், அதனுடைய கருத்துக்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட மாட்டோம். என்ன நம்முடைய மீறுதல் நிமித்தம்னு சொல்லலை, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாருமே வந்து பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனோம் ஆண்டவருடைய சொல்றது கேட்காம அப்படின்னு சொல்லி தான் நம்ம முழுமையாக நம்ம வந்து இதை தியானிக்கலாம். அப்போ சிலுவை மரணத்தை பற்றி நமக்கு வந்து அந்த வாழ்க்கையில் நமக்கு வந்து என்ன நடத்தக்கூடியது, அந்த சிலுவையை பற்றியே நம்ம தியானிக்கமே அப்படின்னு சொல்லி பவுல்லாம் எழுதும்போது சிலுவையை பற்றிய உபதேசம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த சிலுவையை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி முதலாவது அதுதான் அந்த தியாக வாழ்க்கை, அவர் என்ன செஞ்சுருக்காரு நமக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடும் பொழுது இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி அந்த பாகத்தில் வந்து நம்ம அமர்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி அவர்கிட்ட நம்ம வந்து நடக்கணும், அவர் நம்மளை எப்படி நடத்துகிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்படின்னா நம்ம சிலுவை மரணத்துக்கு, நம்ம சிலுவை மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், சிலுவை பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கணும். அதை தான் இன்றைக்கி நம்ம சிலுவையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சிலுவை மரணம்னாலே நம்முடைய வாழ்க்கையில் அது முடிவு வரை நம்மளை நடத்தக்கூடியது மாத்திரம் இல்லை, நம்ம அவரோட இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ அவரோட இணைஞ்சு வாழணுன்னாக்கி சிலுவைக்குள்ள நம்ம வரணும். சிலுவை மரணத்தை நம்ம எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டு அந்த காரியத்தை நம்ம செஞ்சதை நம்ம உணர்ந்து ஆண்டோடைய பாத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தான் அது வந்து நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக்கு தரக்கூடியதாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, அநேகர் வாழ்க்கையில் நம்ம சொல்லக்கூடிய காரியங்களை செய்ய முடியும். அவரோட இணைஞ்சு வாழ்றதுனாலே சிலுவையை செஞ்ச காரியங்கள் அனைத்தும் நமக்கு எதுக்காக, நமக்காக செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட பேசி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையை வந்து ஆண்டவருடைய அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிற வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்து காட்டக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதலாவது தெரியணும். ஏன்னா வந்து ஆண்டவரை போல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரை மாதிரி நம்ம இருக்க முடியுமா அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம என்ன தியானிக்கும் பொழுதே என்னோட சேரும், என்னோட இணைந்து கொள்ளும் பொழுது நீ கனி கொடுப்பங்காரு. அப்போ கனி கொடுக்கணும்னாக்கி நம்ம பாருங்க, ஒரு மரத்தில் ஒரு செடியில் பார்த்தோம்னாக்கி அதில் வந்து அது சரியான எல்லா விதமான காரியங்களும் இது இருந்தால் தான் அதில் வந்து ஒரு கனி கொடுத்து ஒரு பழத்தை நம்ம எடுக்க முடியும். அதில் வந்து ஒரு பூச்சி இல்லை, இல்லாட்டா அந்த உரம் இல்லை, அதில் ஏதோ ஒரு காரியங்கள் குறைவாக இருந்ததுனாக்கி அது கனி கொடுக்க மாட்டாது. அதனால் இணைந்து இருக்கிறத வந்து இணைகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரோட இணையும் பொழுது முழுமையான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இந்த நம்ம வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கோ அதை வந்து நிறைவாக்கி தரக்கூடிய காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். அப்படி வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஜெபிக்கணும். அப்படி வாழ்க்கையை ஆண்டவர் சொல்வார். ஆண்டவருடைய சரீரத்தில் ஏன் காயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா நம்மளை சுகமாக்க, நம்மளை குணமாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவர் காயப்பட்டார்னா நம்முடைய பாவங்களுக்காக. நம்ம முதலாவது மனுஷன் பாவம் செஞ்சால் பார்த்தீங்களா, அதனால் அந்த கீழ்ப்படிதல்னால்தான் அவர் நம்ம குற்றமுள்ளவளாக இருந்ததுனால தான் இயேசு வந்து சிலுவையிலே அறையப்பட்டார். ஏன்னா வந்து செத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு வேணும். பாவத்திலேருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் தான் மனுஷன் வந்து ஆண்டவரோட நெருங்கி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியும், ஆண்டவரோட வர முடியும். அதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடு நீங்கள் படிச்சிங்கன்னா நிறையா வந்து படிக்கும் பொழுது நமக்கே பயம் வரும். இப்படி போகிறதுக்கே பயப்படுவாங்க, சமூகத்துக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க, ஆசாரியம் தான் போக முடியும். மற்றவங்க போனதெல்லாம் நிறைய காரியங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கு கீழ்ப்படியாமல் போனவங்கள்லாம் எப்படி மறித்தாங்கன்னு பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சட்டங்கள்லாம் இருந்தது ஆண்டவர்கிட்ட அவருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு. இந்த மாதிரி அந்த காரியங்களை எல்லாவற்றையும் அந்த திரைச்சலையை கிழிச்சு சிலுவையில் எல்லாரும் நம்ம சமமாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம தைரியமாக ஆண்டவருடைய பாத்தில் போகிறதுக்கு நமக்கு திரைச்சலை கிழிச்சு ஆண்டவர் வந்து அதுலேருந்து விடுதலை தந்திருக்காருன்னா அது ஒரு பெரிய விடுதலை. அந்த விடுதலையை ஆண்டவர் தான் தர முடியும், நமக்கு வேறு எங்கேயிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நம்முடைய மீறுதலுக்காண்டி காயப்பட்டது ஆண்டவர் தான். அவர் காயத்தினால்தான் நம்ம சுகமாகறோம். அந்த அவருடைய காயம் தான் நமக்கு சுகம் தரக்கூடியது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தில் நீங்கள் மீறுதான் அப்படின்னு சொன்னோம்னாக்கி அந்த முதல் மனுஷனும் மீறினா, இங்கே நம்ம வேதத்தில் பார்த்தோம்னாக்கி முக்கியமான ஒரு ஆளை தியானிக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும்.
அதனால் நான் தாவீதை தான் எடுத்திருக்கேன். சங்கீதம் 51:1 பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் தாவீது காரியத்தை நீங்கள் நிறையா வேதத்தை படிக்கிறவங்களா இருந்தால் இந்த வசனத்தை சொல்லும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சங்கீதம் வந்து தாவீது செய்த பாவத்தை, அவர் செய்த ஒரு தவறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தவறை வந்து சுட்டி காட்டும்போது அந்த நாத்தான் தீர்க்கதரிசி சுட்டி காட்டும்போது தாவீது பாவம் செய்ததுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடினது தான் இந்த சங்கீதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பாவமே செய்யாத மனுஷன் யாரும் இல்லைன்னு சொன்னாலும் இவர் தாவீதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதயத்து ஏற்ற மனுஷன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்து 2வது ராஜா சவுல் வந்து வேண்டாத காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை தள்ளி 2வது ராஜா தாவீதை வந்து அபிஷேகம் பண்ண சொல்லி சாமுவேல் அனுப்புறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது அவர் வந்து அப்படி ஏற்ற மனுஷனாக இருந்த பொழுது எப்பவும் ஆண்டுகிட்ட ஜெபிக்கிற மனுஷன், எப்பொழுதும் ஆண்டுகிட்ட கேட்டு ஜெயத்தை பெற்ற மனுஷன் செய்கிற ஒரு தவறு, அந்த தவறை சுட்டி காட்டும் பொழுது அவர் வந்து மனம் திரும்புவதற்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காரு. ஏன்னா அந்த பாவம் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை செஞ்சுட்டாரு. அப்போ மனுஷன் பார்த்தீங்கன்னாக்கி இந்த 2 சாமுவேலில் நீங்கள் படித்து பார்க்கலாம். 12:13 பார்த்தீங்கன்னா நாத்தான் வந்து தாவீதை நோக்கி சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல படிக்கும். அப்போது நம்முடைய மீறுதல் நிமித்தம் வருகிற ஒரு காயத்தை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஆற்றக்கூடிய அந்த பாவத்தினால வர காரியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செய்தாருன்ட்டு தாவீதை பார்த்து நாத்தான் வந்து சொல்கிறாரு. சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் பொழுது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டார்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த மீறுதல் எப்படி இருக்குது பாருங்கள். இவர் ஆண்டுட்டு ஜெபித்து இருந்த ஒரு மனுஷன் கூட என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் பாவத்தில் விழுதாரு. அப்போ நம்ம வேதத்தில் நம்ம படித்து பார்த்தோம்னா இந்த ஒரு பாவம் தவறுனா நிறையா ஒரு கொலைகள் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காரு. ஆனால் இது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறாரு. உன் கண்ணு வந்து நம்ம ஒழுங்காக பார்க்கலனாக்க கண்ணை பிடுங்கி போடு அப்படின்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா. அப்படியே கண் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் நோக்கி இருக்கிற கண்கள் வந்து எப்படி இருக்கும், அவரை விட்டு பின்வாங்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி போகுது பாருங்கள். எல்லாரும் யுத்தத்துக்கு எல்லாரும் கிளம்பும்போது இவன் மாத்திரம் வீட்டில் உட்காந்துருக்கான். இப்போ வந்து இவனும் போயிருக்கணும், போயிருந்து ராஜா எல்லாருமே போக வேண்டிய நேரத்தில் இவன் மட்டும் அங்கே உட்காந்து இந்த சுத்தமானதை பார்த்து அந்த மாதிரி செய்கிறத அந்த வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்போ வந்து நாத்தான் வந்து சொல்கிறாரு, நீ பாவம் செஞ்ச உன் பாவம் நீ சாகாதபடி உன் பாவத்தை நீங்கள் செய்தாருன்னு சொல்லி சொன்னாலும் அந்த பாவம் செய்த போது மீண்டும் மீட்கப்பட்டு ரட்சிப்படைஞ்சிடலாம். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்மளும் பாருங்கள் நிறைய பாவம் செய்கிறோம், நிறைய தப்பு செய்கிறோம், ஆண்டவர் பிரியமில்லாத செய்யும் பொழுது வேண்டாத காரியங்கள் செய்யும் பொழுது அதிலேருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது திருப்பி பார்த்தீங்கன்னாக்கி அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த பாவத்தில் இந்த வேண்டாத, அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது இருந்ததுனாக்கி அது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த சொல்கிறேன். இது ஆண்டவரும் எழுதி வச்சுருக்காரு. ஏன் எழுதி வச்சுருக்காருன்னா இதெல்லாம் தேவையில்லை, ஆண்டவர் இப்படி செஞ்சான் அதுக்காண்டி நான் இந்த பாவத்துக்காண்டி இவனுக்கு தண்டனை கொடுத்தேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் விளக்கமாக நிறைய இருக்குது. அந்த விளக்கத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் ஆண்டவர் மீட்கப்பட்டாலும் சரி, அவன் வந்து பாருங்கள் அவனுடைய தவறுனால அவன் மற்ற மனைவியை மேலே ஆசைப்பட்டு அவன் பாவம் செய்ததுனால அவன் பாவம் வந்து தொடர்ந்து பிடிக்கதை நீ பார்க்கலாம். அப்போ 2 சாமுவேல் 12:9-10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தாவீது செய்த இந்த விபச்சாரம், அதாவது வேண்டாத அந்த மனுஷனை வந்து கொல்ல சொல்கிறான். கொன்னுட்டு அவளை கொண்டு வந்து இந்த மாதிரி தவறான காரியம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தையே கட்டளையே எல்லாம் மீறிதான். மீறுறது மாத்திரம் இல்லைங்க, அவனுடைய அற்பமாக மதிக்கப்பட்டு அதை மீறுதான். இது என்ன செஞ்சிருவார், நம்மளை வந்து ராஜாவை மாற்றிருக்காரு, நம்மளை வந்து இதயத்துக்கு ஏற்றம்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் நமக்கு அந்த பாவத்தை மன்னிச்சிட்டார் வேறு நாத்தான் வழியில் சொல்லிட்டாரு. தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு பாவத்தை மனுஷா நீ சாக மாட்டேன்னு சொல்லி. அப்புறம் நமக்கு என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவன் ஒரு தைரியத்தில் ஒரு அந்த மீறி நடந்துட்டோமேன்னு சொல்லி ஒரு பயம் இல்லாதபடி ஒரு இது செஞ்சுருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி பாவங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பார். திரும்ப என்ன செய்தான்னா ஆண்டவருடைய கட்டளையை அதெல்லாம் மீறி ஒரு துரிகரமான ஒரு காரியத்தை செய்கிறான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நீ எத்தனையோ பெண்ணை கேட்டு எத்தனையோ பேரை கட்டினாலும் நான் அது வந்து அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். எத்தனையோ விதவைகளெல்லாம் தாவீது மனம் முடிஞ்சாருன்னு பார்க்கும். அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் வந்து ஒருத்தனை அவன் உயிரோடு இருக்கிறவனை
அவனை கொல்ல சொல்லிட்டு அந்த பிள்ளைய வந்து நீ வந்து இது பண்ணதுனால நீ தவறு செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ தவறுகள் வந்து செய்யும் பொழுதே பார்த்திங்கன்னா ஆண்டவர் உணர்த்தும் போது அதை வந்து பார்த்திங்கன்னா அதை பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு மாத்திரம் இல்லை, அந்த பிரியமில்லாத காரியம் துணிகரமாக செய்கிற, அதாவது பாவம் செய்கிறவன் அறியாமல் செய்கிறான் பார்த்தீங்களா, அறியாமல் செய்கிற பாவத்தை ஆண்டவர் மன்னிக்காரு. ஆனால் அறிந்தே செய்கிறான் பார்த்தீங்களா, அந்த பாவத்தை தான் துணிகரமாக நம்ம இதை செஞ்சால் நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிட போகிறாரு அப்படின்னு இந்த இதெல்லாம் மீறி செய்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தண்டனை கிடைக்குது. அந்த தண்டனை வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு தாவீதுக்கு கிடைக்க தண்டனை பெரிய தண்டனை. இந்த பச்சை பிறந்த முதல் பிள்ளை மரித்து போகுது, பிள்ளைகள்லாம் மரித்து போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னாக்கி அவனுடைய மனைவிகளே அவன் சொந்த பிள்ளைங்களே அந்த மாதிரி வைக்கிற காரியங்கள்லாம் நடக்குது. அவன் பிள்ளைங்கள் இருப்பாங்க பார்த்தா, பிள்ளைங்களே அப்படி அந்த மாதிரி ஒரு அசுத்தமான காரியங்கள்லாம் அவன் வாழ்க்கையில் அசுத்தமான நிலை. அந்த காரியங்கள் வந்து அவன் மற்ற பெண் மேலே ஆசைப்பட்டதுனால அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அசுத்தமான வாழ்க்கையில் விழுந்துட்டான் பாருங்கள். இதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி சொன்னவன், அப்படி சொன்னவன் ஆண்டவர் காரியத்தில் மீறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் எந்த காரியத்தில் மீறினாலும் ஆண்டவர் சொல்கிறபடி நடக்காதபடி நம்முடைய வாழ்க்கையில் மீறி நடந்தோம்னா அதுக்கேற்ற தண்டனை உண்டு. ஆனால் மன்னிப்பார் நம்ம மன்னிப்பு கேட்கும்போது. ஆனால் அதுக்கேற்ற தண்டனை கொடுக்கலனாக்கி அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அப்போ அவர் நீதி செய்கிறன்னு இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அந்த மாதிரி அவர் நீதி செய்கிறவர். அவனுடைய வாழ்க்கையில் பூரா பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வேதத்தை வாசிக்கிறவங்களா இருந்தால் தெரியும் உங்களுக்கு. அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப அந்த பிள்ளைங்களாகட்டும் அவனுடைய எல்லா காரியங்களும் அசுத்தமான நிலையிலே தான் இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு மீறினதுனால தான் முதல் மனுஷன் என்ன செஞ்சான், தவறு செஞ்சான். அவர் சொன்னதை கேட்காம அவருடைய என்ன நடந்துற போது பெருசா. இதே மாதிரி தான் தாவீது எப்படி அசால்ட்டாக அவன் இருந்தானோ அதுபோல் தான் அவனும் என்ன செஞ்சிட போகிறாரு. நமக்கு இவ்வளவு காரியங்கள் செஞ்சுருக்காரு, தோட்டத்தை தந்துருக்காரு, நமக்கு 6 தந்திருக்காரு, நமக்கு வேணுங்கிற சாப்பிட்றதுக்கு எல்லாம் தந்திருக்காரு. இது ஒரு சின்ன தப்புன்னா நம்மளை மன்னிச்சிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு அசட்டு. அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருக்கு விரோதமாக தான் செய்கிறோன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சுட்டு சரி பாவ மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னாக்கி ஆண்டவர் மன்னிச்சிடுவாருன்னா நான் மன்னிச்சிடுவார். மன்னிக்கிறதுக்கு அவர் தயாளர், அவர் எல்லாத்தையும் மன்னிப்பார். ஆனால் அதுக்கேற்ற தண்டனையை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். அந்த தண்டனையை நம்ம அனுபவிக்கிறதுனாக்கி அப்போ இவர் என்ன எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் அப்படியே நம்ம செஞ்சுட்டே போகலாம், நம்ம இதெல்லாம் தவறு பண்ணாலும் ஆண்டவர் மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக நம்ம வாழ முடியாது. அதனால் நீதி உள்ள நியாயாதிபதி அவர். அப்போது நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் என்ன செஞ்சிட்டாரு, காயப்பட்டு அவர் காயத்தை ஆற்றி நம்மளை நடத்துகிறவர். அதனால் காயப்படுகிற நேரத்தில் பாவம் செய்கிற நேரத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம மீறுதல் வரும் பொழுதே ஆண்டவருக்கு நம்ம அவர் விரோதமாக மீறுதமே அவருடைய காயத்தினால் நம்ம சுகமாகணும். நம்முடைய மீறுதல் அவருக்கு இருக்கக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தைக்கு மீறி நம்ம வாழ்க்கையில் இந்த தாவீதை மாதிரி துணிச்சலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அந்த நாட்களில் உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதற்கு நம்ம பயப்படணும், பயம் இருக்கணும். அதாவது வேத வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறைய பேர் தவறு செய்தெல்லாம் பாருங்கள். அதாவது அவங்க வாழ்க்கை அவர் என்ன செஞ்சிருவார், ஆண்டவர் வந்து மன்னிச்சிருவார் அப்படின்ட்டு நிறைய காரியங்கள் அதான் மன்னிக்காரு. ஆனால் வந்து அது கேட்டு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கே இந்த தவறெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தின் மூலமாக தியானிக்கலாம். ஏன்னா பாருங்கள் அடுத்தது தாவீது காரியம் எப்படி நடந்தது அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் நமக்காக நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நமக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி நம்ம தியானிக்கும் பொழுதே ஆண்டவருடைய வசனம் நம்மளை புடமிடணும். நம்முடைய வாழ்க்கையில் மீறுதலே இருக்கக்கூடாது. ஆண்டவரை மீறி எதையுமே செய்யவே கூடாது. ஆண்டவர் மீறி செஞ்சு நம்முடைய இந்த பாவத்தில் இந்த கிடைத்த காயங்கள்லாம் ஆறப்படாமல் அவனுக்கு காயமாக தான் இருந்திருக்கும் பாருங்கள். அதெல்லாம் ஒரு பெரிய காயம் தானே. வாழ்க்கையில் ஒன்றுமே நிம்மதி இல்லைனாக்கி அது ஒரு காயம். நம்முடைய இருதயத்தில் காயம், சரீரத்தில் காயம், எல்லாமே காயமாக தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி அந்த காயத்தை நம்ம மீறுதல் நிமித்தமாக தான் அவர் காயப்பட்டார் அப்படிங்கிற இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் தியானிக்கணும். ஏன்னா அன்றைக்கி சிலுவை மரணங்கள்லாம் இல்லைனாலும் ஆண்டவருடைய வசனம் இருந்தது, ஆண்டவர் பேசினார், அதெல்லாம் தியானித்து தான் இருந்தாங்க. ஆனால் மீறினதுனால தாவீது கிடைச்ச மாதிரி இல்லாதபடி நம்ம வாழ்க்கையில் மீறுதல் இருக்காதபடி ஆண்டவர் காயங்கள்னால நாங்கள் அந்த சுகமாகணும். ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய மீறுதல் நிமித்தம் தான் நீங்கள் காயப்பட்டீங்க சிலுவையில், அந்த காயத்தினால எங்களை ஆற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து மூலமாக ஆண்டவர் நம்முடைய காயங்களெல்லாம் சுகமாக்குறவராக இருக்கார். எப்படி காயமாக இருந்தாலும் சொல்லி நம்மளை சுகமாக்குவார். அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தமாக தான் அவர் காயப்பட்டார். அவர் மீறவே இல்லை.
அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஏதாவது இருந்ததா? பிதாவுக்கு பிரியமானதே செஞ்சுருந்தார். அவர் பிதா எதுக்கு அனுப்பினாரோ அதே செஞ்சார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக காயப்பட்டார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானித்தோம்னாக்கி அதுக்கு நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்தா ஆண்டவர் நம்மளை இந்த காயங்கள்லாம் ஆற்றுவார். இந்த இயேசு சிலுவையில் காயப்பட்டது எதுக்காகன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கி எரேமியா 30 நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்காகத்தான் ஆண்டு சொல்கிறத நம்ம பார்க்கோம். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எரேமியா தீர்க்கதரிசியில் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறாரு. இப்போ காயத்தை வந்து என்ன செய்கிறாராம்? ஆற்றுறாராம். ஆற்றுவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உனக்கு வந்து உன்னுடைய காயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் நான் ஆற்றுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவன் ஒருவர். அப்போ வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் புதிய உடன்படிக்கை வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் செஞ்சு முடித்த தியாகத்தை தான் அன்னைக்கு நம்ம அவருடைய காயங்கள் நிமித்தம் தான் நமக்கு சுகம் கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கு உறுதிப்படுத்தியிருக்காரு பழைய ஏற்பாட்டில் சொன்னதை. அப்போ அன்னைக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னோம்னாக்கி இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம காயங்கள்லாம் ஆற்றப்படும். நம்முடைய காயங்கள் எப்படி இருந்தாலும் அந்த காயங்களை ஆற்றுகிற தேவன் நம்மளை வந்து எல்லா விதமான காரியங்களும் நான் முதல்ல சொன்னேன், உங்களுக்கு திருப்பி சொல்ல வேண்டியது. முதல்ல சொன்னேன் எல்லா காயமும் எப்படி காயமாக இருக்கலாம். ஒருவேளை நோயினால் காயமாக இருக்கலாம், இல்லாட்டா மனுஷங்களுடைய வார்த்தையினால் காயங்கள் இருக்கலாம். எல்லா காயத்தையும் ஆற்றுகிறவர். ஏன்னா நம்முடைய மீறுதல் நிமித்தம் நிறைய காரியங்கள் நடக்கலாம். அந்த காயங்களை எல்லாவற்றையும் ஆற்றுகிற தேவன். அதனால் அவர்கிட்ட நம்ம முதல்ல அர்ப்பணிச்சிருவோம். இந்த முதல் மனுஷன் மீறுதல் நிமித்தம் தான் பாவம் இதெல்லாம் மரணம் எல்லாமே பிரவேசிச்சுன்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவன் தான் கீழ்ப்படியாதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி செஞ்சதுனால தான் அதில் வந்து மரணமே பிரவேசித்ததுன்னு நம்ம பார்க்கோம். இப்போ ரோமர் 5:15 நீங்கள் படிச்சிங்கன்னா பவுல் ஆதாமை பற்றி சொல்லும் பொழுது ஆதாமின் மீறுதல் நிமித்தம் ஏற்பட்ட தீய விளைவுகளை எழுதுகிறார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஆதாம் முதலாவது மீறினதுனால தான் இந்த நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வேண்டாத காரியங்கள்லாம் நமக்கு வருதுன்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவால் அழுவப்பட்ட மீட்பு வந்து அவர் மீட்டெடுத்தாருங்க ஒரு வார்த்தையும் இங்கே வருது. அவன் மீறினான், அவன் என்ன செஞ்சிட்டான்? தீய விளைவுகளை கொண்டாந்தான், தீய காரியங்களை மரணம் எல்லாமே பிரவேசித்தது. அதிலிருந்து எதுலையுமே அந்த மீறல் தான் நம்மளால் எழுந்திருக்கவே முடியலை. அந்த காயங்கள் நம்முடைய காயங்கள் எல்லாம் நம்ம காயப்பட்டு இருந்தோம். அந்த காயத்தினால எதுவுமே நம்மளால் செய்ய முடியலை. அப்போ தான் சிலுவை மரணத்தினால இயேசு கிறிஸ்து நம்ம மீட்டு நம்மளை அவர் அளவில்லாமல் நம்ம அன்பு காட்டி நம்மளை நடத்தினார் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் அந்த இடத்துல எழுதியிருக்காரு. இதனால் நடந்த காரியம் என்ன அப்படின்னம்னாக்கி ஆதாம் என்ன செஞ்சான்? ஃபஸ்ட்டு ஆதாம் என்ன செஞ்சான்னா, அவன் பாவத்தினால நோய் மரணம் எல்லாத்தையும் கொண்டு வந்தான். அவனோட பாவத்தினால தான் அவன் செஞ்ச கீழ்ப்படியாதனால அவன் மீறுதல்னால மரணம் வந்துச்சுது, நோய் வந்துச்சு, பிரச்சனை எல்லாம் வந்தது, அது கொண்டாந்துட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் சிலுவையில் மரணம் அடைஞ்சு அதை நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு வந்தாலும் அவர் கிருபையும் ஜீவனையும் தந்து நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்கு எல்லா காயங்களையும் நான் அனுபவிக்கேன், உங்களை எல்லாவற்றிலிருந்து நான் விடுதலை செய்வேன்னு சொல்லி இன்னைக்கு அவர் காயப்பட்டது நமக்காக. அதனால நம்ம சிலுவையில் அந்த ரோமர் 5:18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை நம்ம ஆண்டவரை விசுவாசி கிருபையும் ஜீவனை பெற்றுக்கொண்டு அவர் கொண்டு தருகிற ஈவை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டு வாழணும். ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாருன்னா, கிருபையினாலும் ஜீவனை கொடுத்து நம்ம நீதியான பிள்ளைகளாக நமக்கு ஈவை கொடுத்து அதெல்லாம் நமக்கு தந்து நம்மளை நடத்தி ஜீவனோடு வச்சுருக்காரு. அப்போது இந்த காயங்கள் ஆற்றப்பட்டு இந்த காயங்கள்லாம் நமக்கு ஒரு புண்ணு வந்துச்சுனாக்கி பார்த்தீங்கன்னாக்கி அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் நம்ம அதுக்கு மருந்து போடுவோம், மற்ற கட்டு எல்லாமே பண்ணுவோம். அது ஆறுன பிறகு எவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். ஒரு புண்ணை ஆறுனோடனே பாருங்கள், அதை பார்த்தோன்னே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மகிழ்ச்சியே வரும். அதனால் அந்த சின்ன புண்ணுக்கே நம்ம ஒரு சின்ன புண்ணு வந்துச்சுன்னா அதுக்கே ஆறிட்டுனாக்கே நம்ம இவ்வளோ சந்தோஷப்பட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லாமான இந்த மீறுதல் நிமித்தம் வந்த காயங்கள் எல்லாம் மாற்றினார்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற நல்ல தகப்பன். நம்ம
மீறி இருக்கோம்னாக்கி அந்த மீறுதல் நிமித்தம் நமக்கு வந்து காயங்கள் வந்துருந்தா அந்த காயங்களை ஆற்ற நல்ல தகப்பன் இருக்காரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து, ஆண்டவரே நாங்கள் இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்கணும், மீறி நாங்கள் நடந்து நாங்கள் தண்டனையை பெற்றுக்கொள்ளாதபடி எங்களை அந்த மீட்டு எடுத்த அந்த காயப்பட்ட கருத்தினால் எங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்களே. இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் இல்லை, எங்களையும் ஆற்றுங்க சுவாமி. எங்களுடைய இதயத்தில் காயம் இருக்கலாம், எங்களுடைய சரீரத்தில் காயம் இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய மீறுதல் நிமித்தம் அந்த காயங்களுக்காக நீங்கள் சிலுவையிலே அறையப்பட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு எடுத்துருக்கீங்க சுவாமி. அதனால நீங்கள் எங்களுக்கு வருகிற காயத்தை எல்லாவற்றையும் இன்றைக்கி ஆற்றுங்க ஆண்டவரே. எந்த தேவையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, அந்த காயங்களை நீங்கள் ஆற்றுவீங்க ஆண்டவரே. எங்கள் வைத்தியரால் நாங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த காயங்களை நீங்கள் ஆற்றி இந்த நாட்டிலே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை பயன்படுத்துங்க. அநேக பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றுகிற பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போ, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போ, என் ஆத்துமா உம்மையே நேசித்து நடத்தி செல்ல உதவி செய்யணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் எங்களோடு கூட தங்கி இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நாங்கள் வரணும் சுவாமி. எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நாங்கள் காயப்பட்டு இருப்போம் என்றால் அந்த காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீங்களே, அந்த காயங்களை ஆற்றுங்க சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய இருதயத்திலே தகப்பனே, எந்த காயமாக இருந்தாலும் அதை ஆற்ற வல்லமுள்ள தேவன் நீங்கள் என்பதை அறிக்கை செய்த நாட்களே உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அற்புதமாய் நடத்துங்க. எங்களை சுமந்து செல்கிற தேவன், எங்களுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுகிற தேவன். எப்படிப்பட்ட காயமாக இருந்தாலும் எங்களை ஆற்றி வழிநடத்துகிற நல்ல தகப்பன் நீங்கள் இருக்கிறபடியா நன்றி செலுத்துறப்பா. எந்த காயமாக இருந்தாலும், வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிற காயமாக இருந்தாலும் அந்த காயத்தை எல்லாம் ஆற்ற எங்களுக்கு சிலுவையிலே ரத்தம் சிந்தினீங்க சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே காயங்கள் ஆற்றப்படட்டும் ஆண்டவரே. எந்த காயமா இருந்தாலும் ஆற்றுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கட்டும். இந்த மீறுதல் நிமித்தம் தாவீது எத்தனை ஆண்டவரே கேவலமான வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையை மாறினது ஆண்டவரே. அப்படி அல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க. மீறுதல் இருக்குமானால் அதை ஆண்டவரே எங்களுக்கு சரி செய்ய எங்களுக்கு ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டுமா செபிக்கிறையா. கற்றுத்தந்து வழி நடத்துகிற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறையா. காயத்தோடு இருப்பார் என்ற அந்த காயம் ஆற்றப்படட்டும். இந்த நாட்டிலே ஒரு புதிய ஆண்டவரே வாழ்க்கையாய் மாறட்டும். அந்த காயங்களை ஆற்ற நீங்க மாத்திரம் தான் போதும் என்று அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீங்க மாற்றுங்க எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. உமக்கு பிரியமான வாழ்க்கையா எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட முழுவதுமாய் உம்மிடத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்து வழி நடத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறையா. அற்புதமாய் நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிறையா. உடைய வல்லமுள்ள கருத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துறப்பா. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படவும் நாங்கள் மீறாமல் நடக்க முடியும் என்று ஆண்டவரே இந்த காயப்பட்ட கரத்தினால் எங்களை தொடுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க காயமெல்லாம் எங்களுக்காக அந்த காயப்பட்ட கருத்தினால் எங்களை தொட்டு ஆண்டவரே எங்களுக்கு என்ன இடத்துல சுகம் வேணுமோ ஆண்டவரே அந்த சுகத்தை தந்து எங்களை முழுவதுமான விடுதலையை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் வாழ தேவன் ஒரு திரள் கூட்டத்தை எழுப்புவதற்கா நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க இந்த நேரத்தில் தொட்ட வேண்டுமா செபிக்கிற. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் தொடும்பொழுதுதான் எங்களுக்கு சுகம் என்று யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் பரிசுத்த பிள்ளைகளாய் காணப்பட தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறப்பா. அற்புதமாய்
நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க செய்ய இருக்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகிற நாட்கள் நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. உடைய கிருபையினால் மூடி மறைத்து எங்களை பாதுகாக்கிற ஒரு கரம் உண்டு என்று நாங்கள் அர்ப்பணித்திருக்கோம் ஆண்டவரே. அற்புதமா எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசின தயவுக்கா நன்றி. எங்களை எச்சரிப்பின் சத்தத்துக்குள்ளே கொண்டு போகும் பொழுது ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாய் சரண்டர் அடைய, முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய காயம் எங்களுடைய மீறுதல் நிறுத்தம் என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களுடைய காயங்களை ஆற்றுங்கப்பா, எங்களுடைய காயங்களை ஆற்றுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. என்னுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் சமூகத்திலே வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகரமாய் எல்லாம் மகே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தின் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.